வணக்கம், வாழ்க வளமுடன். ஆவடி அக்குபஞ்சர் சேவா மையத்திலிருந்து சாம்பமூர்த்தி. ஆவடி அக்குபஞ்சர் சேவா மைய நிறுவனம் மருந்தில்லா மருத்துவம், அக்குபஞ்சர் மருத்துவம், வர்ம மருத்துவம், நமது பழங்காலிய மாற்று மருத்துவ முறைகள் அனைத்தும் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் குறைந்த கட்டணத்தில் பயிற்சி வகுப்பாகவும் சிகிச்சை முறையாகவும் கற்றுத்தரப்படுகிறது. இப்போ வேற ஹீலிங்ன்ற முறையில நீங்க சில இதெல்லாம் போட்டிருக்கீங்க, ப்ரானிக் ஹீலிங், ரைக்கி ஹீலிங்லாம். அது என்ன மாதிரியான ஹீலிங்? அதுக்கு பேஸ் என்ன? அது கண்டுபிடித்தவர்கள் யாரு? இது எல்லாமே கண்டுபிடிச்சவங்க முன்னோர் தான். இப்போ இருக்கிறவங்க சிக்கன் 65 ஃபாஸ்ட் ஃபுட்டும் சாப்பிட்டுக்குன்னு உணவுக்காக சண்டை, உடைக்காக சண்டை போட்டுருக்கிற காலத்தில் கண்டுபிடிச்சது இல்லை. உடைய இதெல்லாம் அலங்காரம்லாம் இல்லாத காட்டுவாசியாக இருந்தாங்க இல்லை, சித்தர்கள் ஊரை சுற்றி சுற்றி வந்தாங்கல்ல, பிச்சைக்கார மாதிரி, அவனுங்க கண்டுபிடிச்சது தான் இது. இதுதான் ஹீலிங். தூரத்தில் அந்த ஒரு ராஜா கிட்ட பரிசு வாங்கின்னு வருவான். அந்த ராஜாவுக்கு ஏதாவது வியாதி வருது, என்ன வரும், இங்கிருந்தே அவனுக்கு ஞான திசியில் பார்த்துட்டேன், அதில் பார்த்துட்டேன், இதில் பார்த்துட்டேன்னு அவர் நல்லா ஆகுன்னு சொல்லிட்டு இங்கிருந்தே அவன் வேண்டுவான். அவன் வேண்டும் போது அந்த பவர் போயிட்டு அந்த ராஜாவுக்கு ஓரளவுக்கு சரியாகும், அவர் எனக்காக வேண்டியிருக்கார் போல்ட்டுன்னு அவருக்கு மனசில் போட்டு அவர் ஹீல் ஆகிடுவார், சுத்தமாக சரியாயிடுவார். இப்போ இதுதான் டிஸ்டன்ஸ் ஹீலிங். ரேக்கின்னா அந்த பிரபஞ்ச சக்தியெல்லாம் ஒன்றா இழுத்து அவன் மேலே செலுத்தி அவனுக்கு சரி பண்ணுறது. பஞ்சபூத சக்திகளை இழுத்து அவனுக்கு சரி பண்ணுறது இது ரேக்கி. வேண்டுதல் மாதிரி இந்த மாதிரி இந்த ராஜாவுக்கோ யாருக்கோ இந்த மாதிரி நோய்கள் இருக்கு, நோயாளி இருக்கு, நோய் இருக்கு, அது சரியாகும்னு சொல்லிட்டு இயற்கை கிட்ட வேண்டி அந்த ஒலி அலைகளை, அதிர்வு அலைகளை அவருக்கு பரப்பணும். இதுதான் ரேக்கி. அதுல சவுண்ட் சிஸ்டம் இருக்கு. சவுண்ட் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, இந்த சவுண்டு மெத்தட்ல அவங்களுக்கு சரி பண்றது. சவுண்டு மெத்தட்ல உடம்ப சரி பண்றது இல்லை, மனநிலையை அனைத்தையும் சரி பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த எலி, பூனை, நாய், கொசு இதெல்லாம் ஓடுறதுக்கும் அந்த ஹீல் பண்ணிக்கிறாங்க. எலி பூனைனா புரியல என்ன மாதிரி? எலி பூனை இதெல்லாம் ஒரு இடத்துல வருது இல்லைன்னா ஒரு சவுண்டு, அதுக்கு பிடிக்காத சவுண்டு இருக்கா, ஃப்ரீக்வன்சி, அலைவரிசை. அந்த அலைவரிசை வச்சுன்னா அது அந்த இடத்துக்கு வராது, அந்த சவுண்டு கேட்டால் ஓடிடும். அது மாதிரி இப்போ நமக்கு கூட ஒரு சவுண்டு ரெக்கார்ட் போட்டுருவான், நமக்கு பிடிக்காத ஒரு ரெக்கார்டு கத்தினே இருக்குது, என்னடா இது கத்துது, தூக்கம் வராது, அது மேலே கோவம் வந்து அதுக்கப்புறம் தலைவலி, கண் வலி, உன் உடலே பாதிக்கப்பட ஆரம்பிக்கும், லிவர்லேருந்து ஃபுல்லாக பாதிப்பு ஏற்படும். இந்த மாதிரி ஒருத்தனுக்கு பிடிக்காத இசையை கேட்டு அவனுக்கு அதே பிடிக்கிற மாதிரி செஞ்சுட்டா அவனுக்கு போதும். இதுதான் மெடிடேஷன் பவர் வருது. ஒரு தியானத்தில் இருக்கிற முனிவர்களை இவெல்லாம் எப்படி நல்லா இருக்கிறான், ஒன்றும் சரியாக கூட சாப்பிட்றது இல்லை, தயிர் சாதம் சாப்பிட்டு எப்படி இருக்கான், ஏன்னா அவனுக்கு எந்த பவர் எங்கேருந்து வருதுன்னா எல்லாம் சகிப்புத்தன்மை. ஒலி எப்படி ஊடுருவி போகுது கண்ணாடியில், அது மாதிரி அவன் மனமும் காது எல்லாமே ஊடுருவி போயிடும், அவன் விட்டு கறந்து போயிடும். நீ கெட்டதாக பண்ணால் கூட அது நல்லதாக போயின்னு இருக்கும், இங்கே வரும்போது நல்லது வந்து அப்புறம் கெட்டதாக போயிடும். இது மாதிரி போறவனுக்கு எந்த பிரச்சனையும் வராத இருக்கும் உடம்புல. பிராணிக் ஹீலிங் தூரத்தில் இருக்க தொலை தூர சிகிச்சை. இப்போ நீங்க இங்கிருந்து இது ஆவடியில் இருக்கீங்க, கொஞ்சம் தூரத்தில் ஒரு கேரளாவில் இருக்குன்னு வச்சுங்க, உங்க போட்டோவோ உங்க துணி இதெல்லாம் வச்சுட்டு இங்கிருந்து அந்த போட்டோ மேல அவங்க எனர்ஜி இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அவன் நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கிரியேட் பண்ணுவாங்க. அவனுக்கு அங்கே போயிட்டு அது சரியாகுதுன்னா வாய்ப்பு, அந்த அலைவரிசை போகும். இதை கொஞ்சம் பேர் கட்டத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க, அவன் அப்படி ஆகணும் எப்படி ஆகணும் சொல்லி, அதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை, நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். இதுதான் அந்த ஹீலிங் மெத்தட், தொலைதூர சிகிச்சை.